வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இந்த வீடியோ வந்து போன வீடியோட கண்டினியூஷன். ஓகே, காலையில் வீடியோ அம்மா சொரா எறா எல்லாம் இருக்கா? புரட்டாசி மாதம். ஆமாம்மா ஆமாம்மா, இந்த அம்மாக்கிட்ட வாங்குவோம், பாவம் வந்து போகிறாங்க. ஓகே, ரொம்ப லென்த் ஆகிடுச்சு வீடியோ, கடைக்கு போன வீடியோலாம். சரி, அது தனியாக போனாடு போட்டேன். இப்போ நான் கடைக்கு போகிறேன், போன வீடியோ கண்டினியூஷனாக பாருங்கள். அப்புறம் மீன், அந்த மீன் எடுத்துன்னு போயிட்டு அங்கே எங்கே வாங்கணும் அங்கே எடுத்துன்னு கொடுத்துட்டேன். ஒரு 8 மணிக்கா. ஏன் சார் நாங்கள் வேணாங்க, அது நம்மளுக்கு சில பேர் பாசிட்டிவ்ன்றாங்க, சில பேர் நெகட்டிவ்ன்றாங்க. ஸோ கொடுத்துட்டு வந்துட்டேன். மீன் சேஃப்டி. ஓகே, காலையிலேருந்து கிளைமேட் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. மழை பெய்யாமல் இருக்குது. மழை பெய்யுமா பெய்யா தெரியல. போய் கடைக்கு நிறைய வாங்க வேண்டியது இருக்குது, வாங்கி வந்துடலாம். உசுரே நீதானே நம்ம முருகா. ஆமாம் பையா, நமஸ்தே பையா. புளி ஒரு 1/2 கிலோ கொடுங்க. நம்ம புளி நீங்கள் பழைய புளியா புது புளியா? மீடியம் சார். மீடியமா, நல்லா. எவ்வளோ 1/2 கிலோ? எவ்வளோ? 1/2 கிலோ 80. 1/2 கிலோ கொடுங்க. ஓகே, இங்கே ஒரு காய்கறி கடை இருக்குது. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இங்கே வந்து எல்லாம் காய்கறியும் கிடைக்கும். எங்கன்னா நம்ம செக் போஸ்ட்னு வரவே இல்லை. சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்களா பார்க்கலாம். குட் மார்னிங்மா, நல்லா இருக்கீங்களா? ஓகே, ஒரு லிஸ்ட்டே தந்துருக்கேன், வாங்கிக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஆரம்பத்துலேருந்து டிக்டாக்லேருந்து என்ன பார்க்குறீங்களே நீங்கள், தேங்க்யூ. சொல்லுமா இது இந்த கத்திரி என்னாச்சு? இப்போ 350 ரூபா 78 ரூபாவா? அவங்களா? சரி, ஓகே. கத்திரிக்காய் முருங்காய் எங்கம்மா இருக்குது? இந்த முருங்காய் 2 எடுத்துக்கிறேம்மா. முருங்காய் எவ்வளோ பாருங்கள், இந்தாங்க. வேறு என்ன இது இருக்காங்க? வாழைத்தண்டு இருக்கா? காலிஃப்ளவர் இருக்கா? இந்தாங்க, ஒரு பெருசாக எடுத்துக்கலாம். இந்தாங்க, ஒரு காலிஃப்ளவர். வாழைத்தண்டு எங்கே இருக்குது? இந்தாங்க வாழைத்தண்டு. வேறு என்ன எழுதியிருக்காங்க? உருளைக்கிழங்கு, தக்காளி, கொத்தமல்லி. உருளைக்கிழங்கு இங்கே இருக்கா? கொத்தமல்லி வெளியே இருக்காமா? புதினா ஒன்று எடுத்துக்க, நான் புதினா சட்னி பண்ணுவோம். கொத்தமல்லி எவ்வளோமா கட்டு? ஓ, 20 ரூபா. எனக்கோசரம் 15 ரூபா தராங்கண்ணா. புதினா 8 ரூபா. 2 கட்டு புதினா எடுத்துக்கிறேம்மா. புதினா சட்னி பண்ணி வச்சா நாள் தாங்கும். ஓகே, ஓகே. ஓகே, தக்காளி மட்டும் எடுக்கணுமா? தக்காளி சுமாராக தான் இருக்குல்ல? 50 ரூபா தக்காளி. உருளைக்கிழங்கு எவ்வளோ கிலோ இன்றைக்கி? 50 ரூபா, 25 ½ kg. ஓ, ரைட், ஓகே. வாழைத்தண்டு எவ்வளோ? 10 ரூபா. முருங்காய் 100 கிராம் 15, 350 கிராம் இருக்குது. 30 ரூபா தான். சரி, சூப்பர். ஓகேம்மா. தக்காளி மட்டும் தான் எடுக்கணும். தக்காளி அங்கே உள்ள இங்கே வந்துச்சேன். இந்தாங்க, இதில் போட்டுக்கிறேன். மொத்தம் எவ்வளோமாச்சு? ஃபஸ்ட்டு 136 சொன்னோன்னா இப்போ ஒரு 50 rupees. ஓகே, 180. 180. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருங்க. கண்டிப்பாக. கடையில் கூட்டம் சொல்லுங்கள். இது புரட்டாசி மாதம் மீன்லாம் சேல்ஸ் ஆகாதுன்னா இது மீன் கடை. கூட்டம் இருக்குது பாருங்கள். இது புரட்டாசின்னா இன்னும் அதிக கூட்டம் இருக்கும். நம்ம வீட்டில் தான் இருக்குது இந்த கடை. ஓகே, ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் புளி ஒரு 80 ரூபா ஆச்சு. காய்கறிலாம் சேர்த்து ஒரு 180 ரூபா 200 ரூபா கிட்ட ஆச்சு இல்லையா? 300 ரூபா ஆச்சுன்னு வச்சிங்களேன். இப்போ பால் வாங்கணும். 2 பால், 2 தயிர், 1 லக்ஸ் சோப்பு. அது ஒரு 100 ரூபா ஆகிடும். ஸோ 400 ரூபா. இன்னும் எப்படி தான் 100 ரூபா செலவாயிடும் பாருங்கள். ஆனால் பொழுதன்னைக்கு ஆகாதா? குறைஞ்சபட்சம் ஒரு 500 ரூபாச்சு ஆகிடும் ஒரு ஃபேமிலிக்கு, எல்லாம் இருந்து கூட. ஓகே, இப்போ சொன்ன மாதிரி பால் கடைக்கு வந்தாச்சு. வணக்கம். 2 பால் 2 கிளாஸ் தயிர்
ஒரு லக்ஸு சோப். ஆக்சுவலாக லக்ஸு சோப் போட்டால் உடம்பு ஒன்றும் ஆகலை, இரிட்டேட்டிங் ஒன்றா இருக்காது. சிந்தால் யூஸ் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் எரிச்சல் இருந்துச்சு. இப்போ அது வந்து லக்ஸு மாறியாச்சு. லக்ஸ் வந்து எப்போ பழைய சோப் இல்லையா. ஓகே, எவ்வளோ ஆச்சு பாருங்கள். சரி, ஓகே. பால் எவ்வளோ சொல்லுங்கள்? பால் 25, 50. பால் 25. இது கிளாஸ் தயிர் 20, 40. இது எவ்வளோ? 38. ரைட். ஓகே. எவ்வளோ சொன்னீங்க? 140. 140. 140 சொன்னீங்க. 140 ரூபா ஆச்சு. அது ஒரு சொன்னேன் இல்லைங்க, 100 எக்ஸ்ட்ரா ஒன்று, கிட்டத்தட்ட 500 ஆகிடும். ஒரு 300, 350 அவ்வளோதான். கிட்டத்தட்ட 400 கிட்ட ஆயிடுச்சா? 440 ரூபா கிட்ட ஆயிடுச்சா? இல்லைங்க, மளிகை கடையில் 200 ஓகே. வேறு புளி வந்து ஒரு 80 ரூபா. 280, 280. இது ஒரு 140, 320, 400 கிட்ட ஆகிடுச்சு. என்ன செலவாகும் பாருங்கள். எல்லாம் வாங்கிட்டேன், ஏதோ ஒன்று மறந்துருக்கேன். வீட்டுக்கு போகலாம் ஞாபகம் வரும். யோசனை இருந்து அது எழுதி தான் வாங்கிட்டு போய் எழுதல இல்லையா. ஓகே, கூடையில் போட்டால் அவங்க வச்சுப்பாங்க. பால் தயிர் மட்டும் கூடையில் பால் தயிர் சோப்பு. வேறு இது கூடையில் போட்டால் இது அறுத்துக்கும், டமான அறுத்துமா கீழே வந்துடும். ரோஸ் வந்துருக்கணுமே. இந்தா இதில் பால் இருக்குது, கடி. இங்கே பால் நான் கூடையில் ஏன் போடுறேன்னா, இங்கே வச்சா போதும். ரோசி கடிச்சு நான் சரி மேலே 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 போகிறேன். அப்பாடி முருகா, எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ நான் வந்து 30 நிமிஷம் செட் பண்ணிட்டு போனேன் இல்லையா கடைக்கு. எவ்வளோ அரைச்சி பார்க்கலாம். சூர்யா, பல் வளகிட்டியா? வளகிட்டியா இல்லையா? பல்ல கட்டு. ஒரு பல்ல காணுமே. சரி, தண்ணி சூட வச்சு பார்க்குறேன். டப்பாங்க சாய்ராமா, இந்த பாத்ரூமில் தள்ளுது. பாத்ரூமில் தண்ணி சூட வச்சான்னு பார்க்குறேன். சரி, டைம் செட் பண்ணிட்டு போனேன், எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்க்கலாம். ஆஃப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. 30 நிமிஷம் போய்ட்டு வர்றது. இப்போ தண்ணி ஊற்றிட்டு இன்னொரு தண்ணி வைக்கணும். உள்ளே போகிறது 1/2 hour ஆகும். டப்பு உள்ள வை சூரிய, டப்பு உள்ள வை. ஏய், உள்ள நான் தூக்கி கட்டிக்கிறேன் பார்த்தீங்களா. ஆடா பாவி, ஒரு தண்ணி ஊற்றுவேன். சரி, பாத்ரூம் இங்கே வந்து சாப்பிடுவா, இங்கே வந்து சாப்பிடு. தண்ணி எத்தனோட்டா கட்டை கட்டை வச்சுட்டியா? எனக்கு சட்டி வேணும். சட்டி எனக்கு. அப்பாடி, பல்ல வலிக்கிட்டியா? பல்ல கம்மி, அவங்களுக்கு பல்ல கம்மி. ஐ, எங்க ஒரு பல்ல காணும்? கொக்குப்பட்டை கட்டத்து. சரி, ஓகே. என்ன பண்ண சொல்லுவோம்? சொன்னது புரியுதா பாருங்க, நீ சொல்லு. கட்டை ஐயா. கட்டை ನನ್ನ ಕಟ್ಟ ತತ್ತಿ ಎಣ್ಣಕ್ಕ ಐತಿ ஓகே. ஐத்தி மனக்கு சொல்லிட்டே பாத்ரூம் டைம் ஆகுது. இவன் பாத்ரூம் ನಾನು ಅದು இருக்காது லேட்டாக இருக்கும். வேணாம் தூக்காத, கட்டை தூக்கணும். ದಾಂಡು ತೂಕು ಕಟ್ಟೆ. சரி சரி, ನಾನು ஓ ஸ்ட்ரென்த் இருக்கா உனக்கு? ஆமா. சரி, ஓகே. பாய் சொல்லு. எப்ப இத்தி இத்தி சப்போட்ட சரி, பாத்ரூம் பழம் வடை பாயசம் லட்டு முக்கக்காய் பட்டை விட்டு போடுறி முட்டை தோசை முட்டை. அவன் பேசுறவன் பேசினே இருப்பான். அவன் பேசினே இருப்பான். என்னோட ஜாஸ்தி பேச ஆரம்பிச்சிட்டான். கடைக்கு போட்டு வந்துடுங்க. புட்டை. சரி, பாத்ரூம் போ சூரி. பாத்ரூம் டைம் ஆகுது. குளி இங்கே பார். எல்லாம் வாங்கினேன், முக்கியமான 2 வாங்க மறந்துட்டேன். ஒன்று மாவு வாங்க மறந்துட்டேன்.
இன்னொன்று வாழைப்பழம். சூரிய கேட்டான் வாங்க மாறேன். ஸோ சரி நான் இப்போ கடைக்கு போய்ட்டு வந்துடுறேன். அதுவெல்லாம் பாத்ரூம் போனா பாப்பு போடல தப்பு சொல்லு. தப்பு சரி ஓகே. எதுனால மறுபடியும் கடைக்கு போகணும். அவன் உள்ளே போகிறதுக்குள்ளே ஒரு 1/2 hour ஆகும். வர கூப்பிட்டு வரும். மாவு வாழைப்பழம்னா விலை முடிஞ்சு போச்சு. வேறு என்ன பண்ணுவோம். மாவு வந்து 1 கிலோ ஒரு 1/2 கிலோ வாங்குவேன் 60 ரூபா. 1 கிலோ வந்து 40 ரூபா. 1.5 கிலோ 60 ரூபா வாங்கி வச்சுருவேன். இன்னும் 40 ரூபா மிச்சம் இருக்காது. எதனா செலவு ஆகும். வாழைப்பழம் ஒரு 40 ரூபா வாழைப்பழம் வாங்கிட்டா 500 ரூபா காலி ஒரு நாள் செலவு. கிளம்பு ஜாரியம். கிளன்னா வாழைப்பழம் வாங்கி வர சொல்கிறேன். ஆக்சுவலாக இது இல்லாமல் வந்து சப்போஸ் புட்டாசி இல்லைன்னா மீன் இறா ஒரு 200 ரூபா ஆகுவேன். அப்புறம் வந்து மீன் வந்து 300 400 ஆகிடும். சிக்கன் 100 ரூபா. சிக்கன் எப்போ 100 ரூபா ஆகும். இந்த புட்டாசின்றதால ஒன்றும் கிடையாது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், கோச்சிக்காதீங்க. பை.